Hi guys, hi, hello and welcome to Framing Latin யூடியூப் சேனல் அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவரன்ஸ் சீசன் 2 உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. ஸோ செவரன்ஸ் சீசன் 1 உடைய ஒப்பீனியன் வீடியோ ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அண்டு அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த சீசன் 2. அண்ட் சீசன் 2 எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்டு ஒரு விஷயம் நான் கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணிடுறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். இது பேசும்போது நான் எபிசோடு 1 மட்டும் தான் பார்த்தேன். அண்டு ஸோ அப்பப்போ நான் என்னென்ன எபிசோடு பார்க்குறேனோ அப்பப்போ என்னுடைய ஒப்பீனியன் நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அண்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரே ஆடியோவாக ஸ்டிச் பண்ணி அண்ட் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் மறுபடியும் அதான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் செவரன்ஸு சீசன் 1 நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஆனாலும் அதில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தது, அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்டு இந்த சீசன் 2 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் நிறைய பேர் பயங்கரமாக அப்ரிஷியேட்லாம் பண்ணி ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. அண்டு நான் பார்த்திங்கன்னா எபிசோடு 1 மட்டும் தான் பார்த்துருக்கேன். அண்டு எபிசோடு 1 உடைய கான்செப்ட் என்னென்னா, இவர் இருக்கார் மார்க் உடைய மார்க்குடைய பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துடும். அண்டு மார்க் பயங்கரம் பசில்டாக கன்ஃபியூஸ்டாக இருப்பார். அண்ட் அவருடைய ஒய்ஃபு கேசியை தேடி ஓடுவார். அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டராக பார்த்திங்கன்னா அவருடைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் புதுசாக ஒரு எம்டிஆருக்கு டீமை மீட் பண்ணுவார். அதில் வேறு நபர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக மறுபடியும் பார்த்திங்கன்னா அவரோட ஆஃபீஸில் ஹூவாங்குன்ற ஒரு 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 ஆஃபீஸ் அது புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கான பர்சன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வைக்கலாம்? அது சைல்டு லேபர் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்லாம் வரும். அண்டு அதை எதிர்த்து ஒரு கொஷின் யாரும் கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் நான் இன்னொரு எம்டிஆர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டராக அவருடைய பழைய எம்டிஆர் டீம்லாம் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் ஆகுவாங்க. அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு 1 உடைய ஃபோக்கஸ் என்னென்னா, அந்த ஆஃபீஸில் நடக்கிற புதுசாக நிறைய மாற்றம் என்ன, அதெல்லாம் என்ன விஷயம், அதெல்லாம் அப்போ தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாயின் ஆன பிறகு இன்னியாக ஜாயின் ஆன பிறகு அந்த மற்ற கேரக்டர் லைக் கெல்லி கிடையாது, ஹெல்லி. ஸோ ஹெல்லி, டயலன், அதுக்கப்புறம் ஈர்விங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்க, அவங்களுடைய அவுட்டி உலகத்தில் இன்னியாக ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்களே, அது என்ன விஷயம், அது என்ன விஷயம், அவங்க யாராக இருந்தாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி ஒருத்தர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த ஹோல் எபிசோடு இருக்கும். அண்டு மறுபடியும் சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் செவரன்ஸோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நம்ம ஒரு எபிசோடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காட்சி வச்சுருக்கணும். அண்டு ஓகே, இவங்க ஸ்டோரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதான் கைஸ். ஓகே, நம்ம மற்ற ஒப்பீனியனுக்கெலாம் உள்ளே போகலாமா? ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா அந்த இன்னி பீப்புள் இருக்காங்களே, மார்க், டயலன், அதுக்கப்புறம் இர்விங், ஹெல்லி, இவங்களுடைய ரியாக்ஷன் மட்டும்தான் இந்த ஹோல் எபிசோடோடைய கான்செப்டு. அண்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்டு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சீன்ஸோடைய ஓப்பனிங் சீன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இர்விங், அதுக்கப்புறம் மார்க், அதுக்கப்புறம் அந்த இவங்க இருக்காங்களே
ஹெல்லி, அதுக்கப்புறம் டயலன், இவங்களுடைய வாய்ஸஸ் வந்து ஒரு எக்கோவாக கேட்டுகிட்டே இருக்கும். அண்டு அந்த அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோடைய எக்கோ வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன் ஃபினாலியில் வந்து அவர் கேசி அலைவ்ன்ட்டு ஒரு இதில் இருப்பார். அதுலேருந்து கண்டினியூ ஆகி இப்போ வந்து வரும். இப்போ தான் கண்டினியூ ஆகி அவர் ஆஃபீஸில் வருவார். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் கேசியை ஆஃபீஸில் வந்து தேடுவார். அதுக்கப்புறம் கேத்தி வந்து ஒரு ரூமில் இருப்பாங்களே, அந்த ஹால்வே வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும். அந்த பசிலில் ஓடி நேராக கேசி எங்கே இருக்கான்ட்டு தேடி கண்டுபிடிக்க பார்ப்பார். அது வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் மார்க் வந்து அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அண்டு அந்த போன சீசனில் அவர் எப்படி இருந்தாரோ அதோடைய கண்டினியூஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஒரு நிமிஷம். ஓகே, மார்க் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 4 பேரை மீட் பண்ணுவார். அதில் மார்க் எஸ்ஸு, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்காங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா டேரியோ ஆறு, அதுக்கப்புறம் குவெண்டோலின் ஒய், அதுக்கப்புறம் மார்க் டபிள்யூ, அது இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேரில் 3 பேர். அந்த புது எம்டிஆர் டீம் வந்து எப்படின்னா வேறு ஒரு லூமன் பிரான்ச்சில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டு அவங்கள பற்றி போக போக டீட்டெயில்டாக பார்ப்போன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அவங்க இல்லை. ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இர்விங் டயலான் இருக்காங்களே, இவங்களுடைய பிஹேவியர் மாதிரியே இருக்கும். வாய்ஸு, பேசுகிறது அண்ட் அப்பீரியன்ஸு எல்லாம் ஒரு மாதிரி சிமிலர் பேட்டர்னில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அண்டு இன்னும் அவங்கள பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல. அதுக்கப்புறம் மில்ச்சிக்கோடைய அப்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் மில்ச்சிக் வந்து இவன் இருக்கான்ல மார்க்கிட்ட வந்து எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுவான். அந்த சீன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்க் வந்து அந்த மார்க் டபிள்யூ கிட்ட பேசுகிற சீனு, ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இர்விங் இன்ட்ரடியூஸ் அந்த அவுட்டிலேருந்து இன்னியாக மாறுற சீனு, மாறி உள்ளே வர்றாரு ஆஃபீஸ்க்குள்ளே, அந்த சீன் நல்லா இருந்தது. ஹெல்லியோடைய இந்த சீசனுடைய ஹெல்லியோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விஷுவல் வீடியோ ஒன்று காமிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லூமனில் வந்து நிறைய விஷயம் வந்து மாற்றிட்டாங்க. நிறைய விஷயம் மாற்றிட்டாங்க. நிறைய அதேமாதிரி மார்க்கோட ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரைசிங்கும், அது வந்து அந்த அப்ரைசிங் வந்து லூமனுக்கு வந்து ஒரு அவங்க வந்து ஒரு அடாப்டிவ், எப்படி சொல்கிறது, அந்த மார்க்கும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ்லாம் அப்ரைசிங் பண்ணதாகவும், அது வந்து பார்த்திங்கன்னா லூமனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை வடிவம் உருவாக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸோ இதான். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்குடைய இன்னி லைஃப் வந்து எங்கே இருக்குது, அவர் யார், என்ன பண்ணுறாங்க, அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அது எல்லாமே பசில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலான்ட்டு ஒரு முடிவு பண்ணுவாங்க. அண்டு வேறு ஒரு சில ஸ்ட்ராட்டஜியோட வேலை பார்ப்பாங்க. ஸோ இதான். இப்போ கொஷின் வந்து என்னென்னா அவங்களுடைய அவுட்டி லைஃப் வந்து என்னவாக இருக்குன்றது, அதுதான் இங்கே கேள்வி. அது அடுத்த எபிசோடில் தெரியுமா, இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவங்க கொஞ்சம் ரொம்ப ட்ராகிங் பண்ணுவாங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் ஒரு சில விஷயம்லாம் ஒரே டைமில் ரிவீல் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் ரிவீல் பண்ணிடலாம்.
அது வந்து 2-3 எபிசோடு எடுப்பாங்க. ஸோ அநேகமாக அவுட்டி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக ஒரு 3 எபிசோடு கழித்து தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான். ஸோ தான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். அண்டு இந்த எபிசோடோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 8.1 அண்டு இதுதான் என்னுடைய ரேட்டிங். அண்டு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்குள்ளே உள்ள ஒரு கான்வர்சேஷன் அண்டு ஹெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய் ஒன்று சொல்லியிருப்பாங்க. வேறு வழி இல்லை, அப்பா தான் அந்த பொய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா தான் லூமனுடைய ஹெட்டு. இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக மாறிடும். ஸோ அதனால் அவங்க மூடி மறைச்சிடுவாங்க. ஸோ இதுதான். ஆனால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவுட்டி வந்து உடன்பாடு இல்லை. ஸோ அவுட்டியோட கருத்து வந்து உடன்பாடு இல்லை. அது வேறு ஒரு இடத்துல வந்து ஹெல்லி வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க, யூனிவர்சல்ஸ் அவுட்டி. ஸோ அப்படின்ற ஒரு டிபேட் மாதிரி இருக்கும். ஸோ இதான். ஸோ தான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இப்போ டைம் வந்து 3:42 April 5 Saturday 2025. அண்டு நம்ம பார்ப்போம். நம்ம ஃபாலோப்பாக அடுத்தடுத்த எபிசோடெலாம் வரும். அதை பார்த்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி ஒன்றா அப்லோட் பண்ணுவேன். ஓகே, பாய். ஹாய் கைஸ். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 2 ஆஃப் குட் பாய் மிஸ்ஸஸ் செல்விக். ஓகேவா, எபிசோட் 2 டைட்டில் பேர் இது. அண்ட் எபிசோட் 2 ஆஃப் செவரன்ஸ் சீசன் 2 எபிசோட் 2. ஓகே, இந்த எபிசோட் டைரக்ட் பண்ணது யாருன்னா சாம் டோனவன். அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா முகமது எல் மாஸ்ரி. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டியோடைய லைஃப். ஓகேவா, இன்னி வந்து அவுட்டியோடைய உலகத்துக்குள்ளே பூந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த அவுட்டி ஏன் உள்ளே வந்தாங்க, அந்த இன்னியாக வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும்ல. அப்படி என்ன இளவுக்கு வந்தானுங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம லாஸ்ட் சீசனில் பார்த்தோம், நம்ம அந்த எண்டிங்கில். அண்டு அதுக்கப்புறமா என்ன நடந்தது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இந்த எபிசோடில் கொடுத்துருப்பாங்க. அண்டு அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மார்க்குடைய பெர்ஸ்பெக்டிவ். அண்டு மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய விஷயம் ரிவீல் ஆகிருக்காது. அவரோட ஒய்ஃப் பற்றி மட்டும்தான் ரிவீல் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் மார்க்குக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு எண்டிங்கில் தான் ஓரளவுக்கு அவரால் கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற அவுட்டிங்லாம் இருக்காங்களா, இருவிங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாப் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒருத்தர் டயலன், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவரும் ரொம்ப வருத்தமாக இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இன்டர்வியூ சீன் இருக்கும். அந்த சீனில் நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சீனுடைய ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமோட்டோகிராஃபி, அந்த சீனுடைய மூமெண்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். ஸோ நிறைய விஷயம் நல்லாவே எடுத்திருக்காங்க. அண்டு எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இன்னொரு விஷயம்னா இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலன் அவங்களாம் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவங்களாம் ஏன் உள்ளே வந்தாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஹெல்லியோடைய அவுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லியோடைய அவுட்டியோடைய திங்கிங்க்கும் இன்னியோட திங்கிங்க்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா, இன்னி வந்து செவரன்ஸை அப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவுட்டி வந்து செவரன்ஸை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அதுக்கு ஹெட்டே. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்லியோடைய இன்னி வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று பண்ணுவாங்க. ஹெல்லியோடைய அவுட்டி வந்து பதிலுக்கு ஒரு ஸ்கீம் ஒன்று பண்ணுவாங்க. 2 பேருமே ஒருத்தர் எதிர்த்து பண்ணுவாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே ஆள் தான்.
ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. இது போக போக அது எப்படி மாற்றுவாங்க, எப்படி த்ரில்லிங்காக போகும்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ். அண்டு வேறு என்னென்னா ஹெல்லியுடைய கேரக்டரைசேஷனோடைய அவுட்டியோடைய கேரக்டரைசேஷன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அண்டு ஒரு ஆத்தாரிட்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே ஒரு 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 ஹெட் சிஇஓ அந்த மாதிரி இருக்கும். அண்டு ஸோ இதான் அண்டு ஸோ இதான் அண்ட் அவங்களுக்கும் ஒரு டவுட் ஒன்று இருக்கும். மேபி நம்மளோட இன்னி எதுக்கு இவ்வளோ அப்போஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும் அவங்களுக்குள்ள. மேபி அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஹெல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா மார்க்குடைய இன்னிக்கு கிஸ் பண்ணுறதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபீலிங் டெவலப் பண்ணாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரில. பட் போக போக தான் நம்மளுக்கு எல்லாமே கிளியராக தெரிய வரும். ஸோ பார்ப்போங்க. ஸோ இதான். ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதை எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 8.3. அண்டு மெயின் ரீசன் வந்து என்னென்னா ஹெல்லியோடைய சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. ஸோ ஹெல்லியோடைய அவுட்டி மூமெண்ட்டு வச்சு தான் ஸ்டோரி கொஞ்சம் வேறு மாதிரி நகரும்னு நான் நினைக்கிறேன். மில்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து எல்லா கேரக்டருடைய அவுட்டியும் மீட் பண்ணி பேசுகிறது, ஸோ அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ முதல் 2 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக தான் நம்ம பார்க்கணும் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதான் கைஸ். இப்போது டைம் வந்து 3:15. அன்றைக்கி டேட் வந்து April 9, 2025. ஸோ ஃபாலோ அப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடு அதை பார்த்துட்டு அதோடைய ஒப்பீனியன்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் கைஸ். பாய். ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவரன்ஸ் சீசன் 2 எபிசோடு 3 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் எபிசோடு 3 உடைய ஒப்பீனியன், அந்த டைட்டில் பேர் வந்து ஹூ இஸ் அலைவ். அண்ட் இது வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னா, இந்த எபிசோடு டைரக்ட் பண்ணது யாருன்னா பென் ஸ்டில்லர். அவர் தான் எல்லா எபிசோடும் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ரைட் பண்ணது யாருன்னா வே நிங் யூ. ஸோ அவர் தான் ரைட் பண்ணுது. அண்டு சினிமோட்டோகிராஃபி வந்து ஜெசிகா லீ கேக்னி. ஸோ அவங்க தான் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியல் ஷாட்டு, பயங்கர வைடான ஷாட்டு. அந்த ஷாட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்களே, போன எபிசோடில் கூட அழுதுட்டு ஓடினாங்களே அந்த கோபல், அவங்க வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா பிளான் போட்டுட்ருப்பாங்க. அந்த சீன் வந்து நல்லா எடுத்திருப்பாங்க, சினிமோட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காருக்குள்ளே அவங்க படுத்துட்டு இருக்கிறத காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கார் வந்து வேகமாக பாஸ் பண்ணி போகும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா சவுண்ட் டிசைனிங்லாம் நல்லா போட்டு நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும் ஹெல்லியும் ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி மார்க்குடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. இந்த மாதிரி வந்து என்ன இந்த 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 அது பேர் என்ன மார்க்கும் ஹெல்லியும் பிளான் போடுவாங்க. அவருடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்கள வந்து எங்கேயாச்சும் யாராச்சும் நீங்கள் பார்த்தீங்களான்ட்டு நம்ம விசாரிக்கலாம். முக்கியமாக ஒரு கோட் இருக்கும்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில், அந்த இடத்துல நம்ம விசாரிப்போம் அப்படின்ட்டு அவங்க பிளான் போடுவாங்க. ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோட்டெலாம் இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து போய் அதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வேறு ஒருத்தவங்களும் இருப்பாங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. அண்டு அந்த இடத்துடைய எப்படி சொல்கிறது, ஒரு ஜியாகிரஃபி மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்டான ஒரு நம்ம ஹியூமன் சைஸ் மவுண்டன் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது.
அதுக்கு மேலே பார்த்து ஒரு வேலி மாதிரி இருந்தது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும் ஹெல்லியும் லோர்னு ஒரு பெண்மணிக்கிட்ட பேசுவாங்க. அவங்களோட பிஹேவியர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹியூமன், கொஞ்சம் சைல்டு லைக், கொஞ்சம் அடல்ட்டு லைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்டஸ்ட் லைக்கு, கொஞ்சம் மேனேஜர் லைக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் காம்போசிஷனில் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆன்சியாட்டியும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அத்தாரிட்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேர் வந்து மேமலியன் நர்ச்சரபிள் டிபார்ட்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோடைய பிஹேவியர் வந்து புரிதல் இல்லாமல் இருந்ததுனால சண்டைக்கு வந்து அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மற்ற நபர்களை இன்வைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சர்க்குலேஷன் ஃபார்ம் பண்ணி ஹெல்லியும் மார்க்கையும் த்ரெட்னிங் போஸ்டரில் நிற்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் சீன், அந்த கொஷின் பண்ணுற சீன், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைலனும் அவருடைய ஒய்ஃப், அதாவது டைலனுடைய இன்னியும் அவரோட ஒய்ஃப் கான்வர்சேஷன் சீனு, அதுக்கப்புறம் டைலனுடைய அவுட்டியும் அவரோட ஒய்ஃப் கான்வர்சேஷன் சீன், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது மற்ற எபிசோடோட. அண்டு ரொம்ப இதெல்லாம் கிடையாது, பட் ஆனால் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபல்னும் ஹெல்லி, அதாவது ஹெல்லியோடைய அவுட்டி ஹெலனா, அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஹெலனாவோடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்குது, அன்பிரடிக்டபுளாக இருக்குது. அவங்க இன்னியாக இருக்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரெபல்லியன் கமாண்டராக இருக்காங்க. அவங்க அவுட்டியாக இருக்கும்போது ஒரு கேபிட்டலிஸ்ட் அண்ட் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இன்சார்ஜ் பர்சன் மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் எல்லியோடைய அவுட்டியோடைய மிகப்பெரிய எதிரி வந்து ஹெலனாவுடைய இன்னி தான். ஸோ அது ரொம்ப 2 கேரக்டருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிரும் புதிரமாக இருக்க போது, ஆனால் ஒரே பர்சன், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலாக நானே மறந்துட்டேன், இந்த ஜெம்மான்ற ஒரு கேரக்டரு, ஜெம்மா இல்லை என்ன இந்த ஒரு விஷயம், ரெகாபி இந்த ரெகாபி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நானே ஆக்சுவலி மறந்துட்டேன் நான். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்போ தான் ஞாபகம் வந்து அந்த எபிசோடுடைய கடைசியில் தான் அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் ரீஇன்டிக்ரேஷன் பண்ணுவாங்க. அண்டு எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா அது ரீஇன்டிக்ரேஷன்லாம் பண்ணுறாங்களே, அண்டு இது வந்து எப்படி, நான் வந்து சீசன் ஃபினாலில் தான் பண்ணுவான்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப ட்ராகிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நல்லவேளை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ரேட்டிங் வந்து 9. அண்ட் எல்லாமே நல்லா இருந்தது, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாரோடைய இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஹூவாங்குன்ற ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே அந்த லூமனில், அவங்களோட கேரக்டர் மிஸ்ட்ரியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நர்ச்சரபிள் மேமலியன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட பர்பஸ் என்ன, அவங்க ரொம்ப ஈவிலாக இல்லை அவங்க ஒரு விக்டமா இல்லை என்ன விஷயன்றது நம்மளுக்கு தெரியல. பட் ரொம்ப டெரிஃபைங்கான ஒரு கேரக்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஹோல் டிபார்ட்மெண்ட்டும். ஸோ என்ன விஷயம் தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இர்விங்கோடைய ட்ராயிங்கில் வந்து ஒரு சில க்ளூஸ்லாம் கிடைக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஹால் அந்த மாதிரிலாம் ஒன்று ரிவீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் ரிவீல் ஆகிடுச்சு இந்த எபிசோடில், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதாங்க அண்டு ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இன்டிக்ரேஷன் வந்து ஃபைனலாக மார்க்குக்கு பண்ணிட்டாங்க. மார்க் வந்து இனிமேட்டுக்கு எப்படி பண்ண போகிறாரு, என்ன நடக்க போகுது எதுவும் தெரில. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து 6:57 அண்ட் குட் ஈவினிங்.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 அதை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அண்டு அது வந்து வாரம் வாரம் ஒரு இது பண்ணுவாங்க, ஹெச்பிஓவா அதில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்ப்பேன். அந்த சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த சீரியஸு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஓகே ஃபாலோவப்பாக அடுத்தடுத்த வீடியோ ஒப்பீனியன் வரும். அண்டு பாருங்கள். ஓகே, இந்த எபிசோடு 3 உடைய ஒப்பீனியனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ பார்க்க போகிறது செவரன்ஸ் எபிசோடு 4 அண்டு சீசன் 2 உடையது. ஓகே, இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்டு நான் ஏற்கனவே சொல்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, செவரன்ஸ் வந்து ஸ்லோவாக போகிறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஸ்லோவாக மூவ் ஆகுறது எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளூ ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. அந்த க்ளூக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ க்ளூவாக தான் இருக்குது, ரொம்ப பெரிய ரிவீல் அந்த மாதிரி எதுவும் வரல. பட் ஆனால் இந்த சீசனில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப ட்ராகிங் போகாமல் அதே ஸ்லோவாக அண்ட் அதே டீட்டெயில்டான ஒரு என்ன அப்படி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஷாட், அந்த ஒரு ரியல் டைம் ஷாட் வந்து நல்லா எடுத்திருக்காங்க. அதே இது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப ட்ராகிங் போகாமல் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த எபிசோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு இந்த எபிசோடோடைய டைட்டில் பேர் மூவ்ஸ் ஹலோ. அண்டு டைரக்ட் பண்ணது பென் ஸ்டில்லர். அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா ஆனா ஊயாங் மோயன்ச். ஸோ அவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஆர் டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் சைடு வேர்ல்டு உலகத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரோசனான ஒரு லேக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் இருக்கும், மவுண்டன் இருக்கும், நிறைய கிளிப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் மெசேஜ் வந்து ஒரு டிவி, அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இர்விங்கை காமிப்பாங்க. அண்டு இந்த எபிசோடோடைய ஓப்பனிங்கும் எண்டிங்கும் இர்விங் வச்சு தான் இப்போ வரும். நல்ல ஒரு புக் அண்டு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இர்விங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வருவார். அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தேடுவார், ஒரு பெரிய ஒரு ஃப்ரோசன் லேக்கில் நிற்பார். அந்த இடம் வந்து அந்த ஷாட் வந்து பயங்கர வைடான ஷாட். அண்ட் ஏரியல் ஷாட்டும் ரொம்ப வைடாக இருக்கும். அண்ட் செம்மையாக எடுத்திருப்பாங்க. நல்ல ஜியோக்ராஃபிக்கல் லொக்கேஷனை வச்சு நல்ல சினிமாட்டிக் ஷாட்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்டு இவர் இருக்கார்ல, அப்புறம் மார்க் வந்து அப்பீர் ஆவார். மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன், இவர் வந்து இர்விங் வந்து கீழே இருப்பார், மார்க் வந்து ஒரு மவுண்டன் மேலே வந்து இருப்பார். அண்டு இர்விங் வந்து மார்க் வந்து கீழேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அப்புறம் மார்க் மேலேருந்து இர்விங்கை கீழே பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கப்புறம் இர்விங் வந்து மவுண்டனை கிளைம் பண்ணுற ஷாட், அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹெல்லி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயலான் வருவாங்க. ஸோ 4 பேருமே பார்த்திங்கன்னா மிஸ்டீரியஸாக ஒரு ஃப்ரோசன் லேக்கில் வந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க்ஷேக் வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டடு ஒரு டெலிவிஷன் செட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து அவர் அப்பீர் ஆவார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இந்த மில்க்ஷேக் சொல்லுவார், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் ரீட்ரீட் அண்டு டீம் பில்டிங் அக்கரன்ஸ் என்ற ப்ரோக்ராமில் நீங்கள் இருக்கீங்க. அந்த ப்ரோக்ராமுடைய பேர் வந்து ஆர்ட்போ. ப்ரோக்ராம் பேரே வந்து அவுட்டோர் ரீட்ரீட் அண்டு டீம் பில்டிங் அக்கரன்ஸு. அதை ஷார்ட்டாக வந்து ஆர்ட் ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th அப்பெண்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சர்ச் பயணம் அந்த மாதிரி ஒன்று போவோம். ஓகேவா, அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எனக்கு தெரில. அண்ட் நம்ம அடுத்த எபிசோடு பார்த்தா எனக்கு தெரியும், இல்லைனா ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தா தெரியும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க், ஹெல்லி, அதுக்கப்புறம் டயலான், அதுக்கப்புறம் இர்விங், இவங்க வந்து இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி இன்னொரு நபர், ஒரு ஷேடோ மாதிரி ஒரு நபரை பார்ப்பாங்க. அது வந்து தூரத்தில் இருக்கும்.
அதுவும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ரொம்ப மர்மமாக இருக்கும். அண்டு மில்க்ஷேக் ஏன் அந்த இடத்துக்கு வராரு? ஸோ ஆக்சுவலி மில்க்ஷேக் அங்கே வந்தது கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஏதோ வாய்ஸ் ஓவர் ஏதாச்சும் வீடியோ கால் அந்த மாதிரி ஏதாச்சும் பேசியிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பரவாயில்ல, பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூமன் ஹேண்ட் புக் ஒன்று கொடுப்பாரு. அண்டு அந்த ஹேண்ட் புக் இந்த காட்சி அமைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த எபிசோடில் வந்து எர்விங்கோடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஹெல்லியோடைய டபுள் பர்ஃபாமன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். அண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் என்ன, இர்விங் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லியை வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன் ஒன்று பண்ணுவார். நீ வந்து ஒரு நைட்டு கார்டனர் அப்படின்ட்டு ஒரு உருட்டு ஒன்று உருட்டுனியே. அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார்? அவர் வந்து லூமினன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தாரா, இல்லை வேறு ஏதாச்சும் எல்இடி லைட்டு மாட்டினாரா, இந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரா? நைட்டில் யார் கார்டனிங் பண்ணுவாங்க? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லி வந்து ரொம்ப ரூடாக ஒரு பதில் சொல்லிடுவாங்க. அண்டு இர்விங்க்கு வந்து ஒரு டவுட் வரும், இந்த ரூடான பதில் சொன்னது. இர்விங்க்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வரும், இந்த நபர் வந்து ஹெல்டி கிடையாது, இது வந்து ஒரு ஹெலனா. ஸோ அப்படி ஒரு டவுட் ஒன்று வரும். அந்த சீன் வந்து அது வந்து நானே கேட்ச் பண்ணல. நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்தா தான் புரியும் போல். எண்டிங்கில் புரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் எண்டிங்கில் புரிஞ்சது. ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸோ தான் இர்விங்கோடைய கேரக்டரைசேஷன் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் நம்ம இன்னும் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அன்ப்ரெடிக்டபுளாக இருக்கார். அண்டு போக போக அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதுக்கப்புறம் இர்விங்க்கு ஒரு கனவு ஒன்று வரும். அந்த சீன் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்டு அந்த கனவு வர சீக்வன்ஸு அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இர்விங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னும் பர்ட்டு நினைப்போடு தான் இருக்கார். பர்ட்டு நினைப்போடு தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன சீசனில் வந்து இர்விங் வந்து பர்ட்டை வந்து வெளியில் பார்த்தார்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. பர்ட் வந்து இர்விங் கிட்ட பேசினாரா இல்லையா? ஸோ நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஸோ இதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க பேர் என்ன, ஹெல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அவுட்டி தான் இம்மிக்குள்ளே வந்திருக்குன்றது லேட்டராக தான் ரிவீல் ஆகும். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இர்விங் வந்து ஃபயர் பண்ணிவிடுவாங்க. அண்டு அந்த எண்டிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீன் வந்து டால்பி ஜூம் அவுட் அண்ட் இது வந்து டால்பி ஜூம் இன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஃபார்மேட்டில் எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த எபிசோட். சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கேட்சியாக இருக்குது. அண்ட் சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் அண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ப்ராப்பரான ஒரு சிங்கில் இருக்கும். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான். அண்டு இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி போயிடுச்சு. நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு மிஸ்ட்ரியான விஷயமா இருந்துச்சு. ஸோ இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹாரராக போகணுன்ட்டு கிடையாது. அண்டு இப்போதைக்கு வரைக்கும் அந்த எம்டிஆர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்ட்ரியான ஒரு எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த ஹூவாங் அவங்க யார், அவங்க எதுக்கு இருக்காங்க, ஸோ எதுவும் தெரியல நம்மளுக்கு. அண்டு மில்க்ஷேக்கும் பற்றி நம்மளுக்கு அவ்வளோ நிறைய விஷயம்லாம் இன்னும் தெரியல. போக போக தான் தெரியும். அண்டு ஹெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஹெலனா கேரக்டர் வந்து நான் போன தடவை சொன்னேன், அவங்க ஒரு வில்லி மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வில்லியே தான். அண்டு பார்ப்போம் போக போக எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். அண்டு அந்த ஃபாலோவப்போ அடுத்தடுத்த எபிசோடோடைய ஒப்பீனியன் வரும். ஸோ பாருங்கள். அண்டு குட் ஈவினிங். டைம் வந்து 6:03. ஓகே, ஸோ தட்ஸ் இட்.
ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 5 ஆஃப் செவரன்ஸ் சீசன் 2. அண்ட் எபிசோடு 5ஓட டைட்டில் பேர் ட்ரோஜன் ஹார்ஸ். அண்ட் இதை டைரக்ட் பண்ணது யாருன்னா சாம் டோனவன். அண்ட் ரைட் பண்ணது யாருன்னா மீகன் ரிச்சி. ஸோ இந்த எபிசோடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கட்டத்துக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக நகுருது. ஸோ தான். அண்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான ஒரு நபர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அண்டு அந்த ட்ரே அவர் வந்து ரொம்ப தொலைவில் ஒரு 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 ஹால்வே பாத்வேயில் வந்து நடந்து வந்துட்டுருப்பார். ரொம்ப தொலைவில் அந்த மாதிரி ஷாட்டு எடுத்திருப்பாங்க. அது அவர் வந்து யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக நம்மளுக்கு காமிக்க மாட்டாங்க. அண்டு மேபி நம்மளுக்கு லேட்டராக தான் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து செவியர் பண்ணுவார். இந்த இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, ஈர்விங், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவியர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இதான் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள காமிப்பாங்க, ஹெலனா வந்து ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க. அவங்களோட கண்டிஷன்ஸ் பற்றி பேசுவாங்க. அவங்களோட கண்டிஷன்ஸ் வந்து அவங்க அப்பாவுக்குலாம் தெரியுமா, அந்த விஷயம்லாம் விசாரிப்பாங்க. அண்டு இந்த மீட்டிங்கில் நம்ம பார்க்குற ஹெலனா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பாங்க. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னிஸுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஹெலனாவுடைய கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட்டு ஒரு வில்லன் மாதிரி இருக்காங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் ஹெலனா வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டிஸில் மற்ற இன்னீஸ் இருக்காங்களே அவங்கள பற்றின ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூவலாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹெலனா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிலேருந்து இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹூவாங் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஹூவாங் கிட்டே கேட்பாங்க, நீ யார், என்ன இது, அந்த மாதிரி கேட்பாங்க. அண்டு ஸோ இதான். அண்ட் அவங்க வந்து ஹூவாங்க வந்து பார்த்தது இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ இதான் ஓகே. இதுதான் அவங்க பார்த்தது இல்லையான்னு தெரில. எதுக்கு ஹூ ஆர் யூ அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்பயே கேட்டுருக்கலாமே. ஸோ ஓகே. ஸோ இது இப்படி ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ தான். அதுக்கப்புறம் அந்த ஹெல்லி அண்டு மார்க் அண்டு டயலான் இவங்க 3 பேருமே ஒரு கான்வர்சேஷன் சீன் ஒன்று இருக்கும். அந்த கான்வர்சேஷனுடைய ஒவ்வொருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் கேமரா ஆங்கிள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட தாட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அண்டு ஹெல்லிக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அவங்களுக்கு வந்து கடைசியில் ஏன் வந்து இர்விங் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தண்ணியில் மர்டர் பண்ண பார்த்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ரிவீல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புது ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அதில் வந்து வெறும் 3 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னி வரைக்கும் அந்த 3 பேருமே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன பர்பஸு, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லி அண்ட் மார்க் அவங்க 2 பேரோடைய கான்வர்சேஷன் சீனு தனியாக இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ அந்த கான்வர்சேஷன் சீன் வந்து நல்லா ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருப்பாங்க. மார்க்குக்கு வந்து ஹெல்லி மேலே ஒரு டவுட் இருக்கும், நீ இன்னியா இல்லை அவுட்டியா, மறுபடியும் ஏதாச்சும் கோல்மால் வேலை பண்ணுறியா, அந்த மாதிரி ஒன்று. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் மில்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ரிவ்யூ பண்ணுற சீன் நல்லாயிருக்கும். அண்டு மில்ச்சிக்கும் மார்க்குக்கும் ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து மில்ச்சிக்கு வந்து மார்க்குக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணுவார். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்குக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஹெல்லி வந்து சிஇஓ, அந்த ஆஃபீஸோடைய வருங்கால சிஇஓ அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ இந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்டிங்கில் வந்து இர்விங்கும் பர்ட் அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அந்த கான்வர்சேஷன் சீன் வந்து பார்த்திங்கன்னா இர்விங்க்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, கடுப்பாயிருவார், யார் அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான்ட்டு. அதுக்கப்புறம் பர்ட் வந்து சொல்லுவான், நீ எதுக்கு என் கதவை வந்து தட்டின, அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும்.
ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு லவர்ஸ், ஒரு அருமையான லவர்ஸ். அண்ட் மறுபடியும் அவங்க ஒரு லவர்ஸாக மாறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதுதான் கைஸ். அண்டு எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்டு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இர்விங் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை எட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் அவர் அந்த பூத்தில் நின்று பேசுகிறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மில்க்ஷேக்குடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னவா மாறப்போகுது, அவர் ஆன்சியாட்டியில் ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாரா, அது என்ன விஷயம்னு தெரில. ஸோ எல்லாமே பார்ப்போம். அந்த கோபால் வந்து மறுபடியும் உள்ளே வர போகிறாங்களா, எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கல. அவங்கள ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு ஸோ அது அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ இதுதான் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் நிறைய, அதுதான் இங்கே மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறாங்க. அண்டு புதுசாக எதுவும் இல்லை. அந்த ட்ரோஜன் ஹார்ஸ்னு ஒரு மெட்டாஃபோர் இருக்கும். அது வந்து என்ன, அதாவது ஒரு 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 கிங்கு ஒருத்தர் இருப்பார், ஒரு கிங்கு, ஓகேவா. அந்த கிங்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்களாக கலந்த அந்த மன்னர் வந்து செயல்படுவார். அண்ட் அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த பேர் வந்து என்னென்னா, ஓகே அந்த பேர் என்னன்னு தெரில இப்போது. அண்டு அந்த ஒரு விஷயம் இருங்க, ஓகே அந்த பேர் என்னென்னு செக் பண்ணி பார்த்தேன், அது எதுவும் தெரில. ஸோ அந்த பேர் வந்து ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அதை பற்றி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒன்று போகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டோரி டெல்லிங். ஸோ இது ஒன்று போயிடும், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க்ஷேக் வந்து நிறைய கஷ்டமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார். அது என்ன விஷயம்னு எனக்கு நம்மளுக்கு தெரியல. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று வரும். நீ மில்க்ஷேக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீ வந்து இந்த இன்னீஸை நீ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற, அவங்கள நீ ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, அவங்க யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஒரு மாதிரி ஒரு ஆத்தாரிட்டிவான ஒரு லாங்குவேஜில் பேசுவார். ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இதுதான். அண்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய க்ளூஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அண்டு ஒரு சிலதெல்லாம் மேபி நம்மளுக்கு லேட்டராக தான் ரிவீல் ஆகும் நம்ம மைண்டுக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பூத் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதோடய சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மார்க்கோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருப்பார், அவரோட தங்கச்சி ஹஸ்பண்ட், அவர் ஒரு புக்கு எழுதுவார்ல, அவர் வந்து ஒரு வடிவமாக ஒரு புக்கு ஒன்று எழுதிட்டுருப்பார். அது சம்மந்தமான ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹேப்பனிங் ஆகிட்டே இருக்கும். அண்டு ஸோ இதுதான் இந்த செவரன்ஸ் உடைய எபிசோடு. இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 8.5. ஸோ நம்ம பார்ப்போம், ஓகே. அண்டு நிறைய விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப லிமிட்டடாக பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, ஓகே. ஸோ இப்போ டைம் வந்து 4:28 அண்டு April 19 Saturday 2025, ஓகே. பாய். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 7 ஆஃப் செவரன்ஸ் சீசன் 2 எபிசோட் 7 உடைய ஒப்பீனியன் தான். அண்ட் இந்த எபிசோடைய டைட்டில் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஹாய் பார்டோ. இது டைரக்ட் பண்ணது யாருன்னா லெசிகா லீ கேக்னி. ரைட் பண்ணது யாருன்னா டான் எரிக்சன் அண்ட் மார்க் ஃப்ரைட்மேன். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, இந்த எபிசோடோட ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக், அதுக்கப்புறம் ப்ரெசண்ட், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அண்ட் ஜெம்மா அவங்க எப்படி ஒருத்தர் லவ் பண்ணாங்க, அண்டு அவங்களுக்கு எப்படி மேரேஜ் நடந்தது, அவங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் எப்படி நடந்தது. அண்டு ஸோ இதுதான் ஆரம்பத்தினுடையது. அதுக்கப்புறம் ஜெம்மாவுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஜெம்மாவுடைய லூமன் டேஸ்லாம் அதுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஸோ அது ஒன்று காமிப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரெசண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும்
டிவோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்களே அவங்க பேர் என்ன, ரெகாபி. ஸோ ரெகாபி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து பார்த்துப்பாங்க. அவர் வந்து மார்க் வந்து போன எபிசோடில் அந்த மைக் போட்டு விழுந்துட்டார். ஸோ அதனால் அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கோட சிஸ்டர் டெவோன் வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரெகாபி பார்த்து பசில் ஆகிடுவாங்க, கோவப்படுவாங்க. யார் நீ யார் மார்க்கு, நீ என்ன பண்ண இருக்கு, அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்செட்டான ஒரு லுக்கில் இருப்பாங்க. ஸோ ஸ்டோரி வந்து இப்படி தான் போகும். அண்டு இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச சீன் ஒன்று சொல்லிடுறேன். ஜெம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த லூமன்லேருந்து எஸ்கேப் ஆகிற சீனு, அந்த சீனுடைய லைட்னிங், சினிமாட்டோகிராஃபி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், ஒரு அட்மாஸ்பியரிக்கான ஒரு ஈரி மியூசிக், அது எல்லாமே சூப்பராக எடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த ஜெம்மா எஸ்கேப் ஆகிற சீனு. அதுக்கப்புறம் மறுபடியும் கேசிக்கிட்டே ரிட்டன் ஆகிடுவாங்க. கேசிக்கிட்டு இருந்தால் எஸ்கேப் ஆகிறாங்க ஜெம்மா, மறுபடியும் கேசிக்கிட்டே வந்துடுவாங்க. இது வந்து அப்படியே ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த பாயிண்ட்லெஸ்ஸாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா செவரன்ஸில் வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பாயிண்ட்லெஸ்ஸாக ஒரு ஸ்டோரியும் பாயிண்ட்லெஸ்ஸாக எண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெம்மா அண்ட் மார்க்குடைய ரிலேஷன்ஷிப் வந்து என்னதான் நல்லா காமிச்சிருந்தாலும், பட்டு அதாவது சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வச்சு நல்லா காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணலை. ஒரு ரொமான்டிக்கான ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் பண்ணலை. 2 பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு ஏன் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டைலாக்கு வச்சு கொஞ்சம் சொல்லியிருந்துருக்கலாம். அவங்க கொஞ்சம் ஓவர் சிம்போலிக்காக போயிட்டாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஓகே, இந்த மூவியில் வந்து நிறைய சிம்போலிக்காக நிறைய விஷயம்லாம் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைலாக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு விஷயம் கான்வர்சேஷன், இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ணலை. அண்டு ஸோ இதுதான் அந்த எம்டிஆர் டீமே ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் பண்ண அந்த எபிசோடில். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு ஜெம்மா அவங்க மீட் பண்ணுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னும் சில கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் காமிச்சிருப்பாங்க. இந்த மாவூர் என்ற கேரக்டரு, அதுக்கப்புறம் எம்டிஆர் அந்த லூமனுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜெம்மாவை ஒரு பின் பாயிண்ட் பண்ணி ஒரு சில பேர் ஒரு சில தாட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதுதான், ரொம்ப நல்லா இல்லை, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அண்டு டைலாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்வர்சேஷன்லாம் சீன்லாம் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்னென்னா, மார்க்குடைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டிவோன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க, கோவலுக்கு. ஸோ கோபல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்குக்கு அகேன்ஸ்டாக தான் செயல்பட்டு இருக்கா. ஸோ கோபலுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அது லூமனுக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்டு ஸோ இது வந்து சான்ஸே கிடையாது. அண்டு இந்த ஒரு காரணம் சொல்லி அந்த ரகாபி கேரக்டர் வந்து ரூம் விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு இந்த ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பேட்டர்னை எழுதி ரைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ப்ரெடிக்டபிள். அண்டு அதே சமயத்தில் கோபாலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறது வந்து கொஞ்சம் லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா போன சீசனில் அவங்க அவ்வளோ பெரிய எதிரியாக தான் காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்களுக்கே சஸ்பிஷியஸாக இருக்கும், டிவோனுக்கே, மார்க்கோட சிஸ்டர். இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இர்விங், டைலன், ஹெல்லி இவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறேன். ஸோ இதான். அண்டு நம்மளுக்கு வந்து ஜெம்மாவை பற்றி நம்மளுக்கு பெருசாக எதுவும் தெரியல, ஓகேவா. அண்டு அந்த லூமன் வந்து ஜெம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, மார்க்குக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் ஜெம்மா அதை நம்ப மாட்டான். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் அண்ட் பாயிண்ட்லெஸ் அண்ட் ஆல்மோஸ்ட்டாக தெரிஞ்சுது. அண்டு தெரியாத விஷயம் இருக்கும்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக தான், தெரியாத விஷயம் மாதிரி
ஒரு ஒரு மாதிரி ட்விஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அண்ட் இந்த எபிசோடு வந்து குவைட் டிசப்பாயின்ட்மெண்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் ஓகே. அண்டு இந்த எபிசோடுடைய என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 சொல்லுவேன் நான். ஸோ அதுதான் பெஸ்ட்டு ரேட்டிங் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே வந்து நம்ம கம்மி வேணால் நிறையா பண்ணலாம், பட் மேலே ஏற்ற முடியாது. ஸோ அவ்வளோதான் ஓகே. டைம் வந்து 4/2 அண்டு தி டேட் வந்து April 28 மண்டே. ஸோ இதான் கைஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல். ஓகே பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே நான் அதில் வந்து நம்ம மற்ற எபிசோடு ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுமா அதெல்லாம் சொன்னோம். ஓகே ஹாய் கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது செவரன்ஸ் சீசன் 2 எபிசோடு 8 உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. அண்ட் எபிசோடு 8 உடைய டைட்டில் பேர் வந்து என்னன்னா ஸ்வீட் விட்ரியோல். ஸோ இதுதான் டைட்டில் பேர். அண்ட் இந்த எபிசோடை டைரக்ட் பண்ணது பென் ஸ்டில்லர் அண்ட் ரைட் பண்ணது ஆடம் குவன்டினி அண்ட் கேசி பெரி. ஸோ இவங்க தான் ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ஜெசிகா லீ கேக்னி. எடிட்டிங் வந்து ஜியோஃப்ரி ரிச்மேன். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னோண்டு ஒரு எபிசோடு. ஆல்மோஸ்ட்டாக ஒரு 37 மினிட்ஸ் தான். இவ்வளோ சின்னோண்டு எபிசோடு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த செவரன்ஸு அந்த யூனிவர்ஸில் வர எல்லா எபிசோடும் சொல்கிறேன். இவ்வளோ சின்னது நான் பார்த்ததில்ல. ஆல்மோஸ்ட்டாக 50 மினிட்ஸ் இல்லைனா 1 hour இருக்கும். ரொம்ப சின்னது. ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனி கோபல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு ரீச் பண்ணுவாங்க. அந்த இடத்தோட பேர் வந்து சால்ட் நேக். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், அமேசிங்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி இருக்கும் அண்ட் சூப்பர்வான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அந்த சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப தனிமையாக இருக்கும். ஒரு ஆல்மோஸ்ட்டாக ஒரு அபண்டன் ஆன ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லாவே எடுத்திருப்பாங்க. அண்டு ஹார்மனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பல வருஷமாக குளிக்காத மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்கள மாதிரியே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாபும் இல்லை, ஆளும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ஆனால் இப்போ அபேண்டன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனி கோபல் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு மீட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ப்டன். ஸோ அவங்க ரொம்ப பழைய ஃப்ரெண்டு. அண்டு ஹார்மோனியும் ஹாம்ப்டனும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லூமான் ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் சைல்டு லேபராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அண்டு ஹார்மோனிக்கு வந்து எதுக்கு ஹோம் டவுனுக்கு வருவாங்கன்னா அவங்களுடைய அந்த சால்ட் லேக்குக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் தெரியணும். ஸோ அந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு வேறு என்ன விஷயம்லாம் ரிவீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுதான் ஓகேவா. அவங்களுக்கு சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்களுடைய சிஸ்டராக அது இந்த ஆமாம் சிஸ்டர் தான். சிஸ்டர் இல்லை, வேறு எதுவும் ஒன்று. அவங்க அம்மாவுடைய அக்கா அந்த மாதிரி நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து சிசின்னுவாங்க. அண்டு ஆண்ட் ஓகேவா, ஆண்ட். ஸோ அவங்களுடைய ஆண்ட்டு வந்து அங்கே இருப்பாங்க, சிசி. ஸோ சிசி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வெல்கமே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் வெல்கமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க. இந்த ஓகே அந்த சீனுக்கு நான் லேட்டராக வரேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஹாம்ப்டனும் கோவலும் மீட் பண்ண சீன் வந்து நல்லா இருந்தது. அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் அண்டு அதுக்கப்புறம் ஒரு சில டீல் ஒன்று பண்ணுவாங்க. டீல் மூலமாக தான் அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு போவாங்க. ஹோம் டவுன் போன பிறகு தான் அந்த சிசி இருப்பாங்களே அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த சீனுடைய ஒரு மாதிரி சவுண்ட் டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் காட்சிகள் அமைப்பு இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹாம்ப்டனுக்கும் அவங்க சிசிக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் கிளாஷ், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் ரிவீல் ஆகுறது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கோபால் ஹார்மோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டிவோனோடைய ஃபோன் கால் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து ரீஇன்டிகிரேஷன் பற்றி தெரிஞ்சிடும் மார்க்குடையதை.
அண்டு ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்டு இந்த ஹார்மோனி கோபால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக வேறு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி. ஆல்மோஸ்ட்டாக ஹார்மோனி கோபாலும் மார்க் அவங்க எல்லாமே ஒரே கேட்டகரியில் இருக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இதுக்கான ப்ராப்பரான ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் காமிக்கலை. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். அவங்க ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் சரியாக காமிக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கோபாலுடைய ட்ரான்ஸ்லேஷன் இல்லை, கோபால் வந்து ஏற்கனவே லூமனுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்களா, ஏற்கனவே லூமனுக்கு அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஸ்ட்ராங்காக காமிக்கலை. ஸோ அது ஏன் என்ன விஷயம் தெரில. ஸோ பார்ப்போம் நம்ம என்ன தான். ஆனால் நல்லா இருந்தது. அந்த எபிசோடோடைய டர்னிங் பாயிண்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதாங்க என்னோடய ஒப்பீனியன். ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் எப்போதுமே சொல்கிற மாதிரி நல்லாவே இருந்தது. அண்டு ஒரு லைட்னிங் செட்டப் ஒன்று இருக்கும், அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேண்டாம், இந்த எபிசோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து 9. அண்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ 9. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எபிசோடு வந்து ரொம்ப சின்னது. கோபால் அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ட்ரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. அண்டு இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதே ப்ராப்ளம் போன எபிசோடு ஜெம்மா இருக்காங்களா, அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில விஷயம்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்குக்கும் ஜெம்மாக்கூடிய ரொமான்டிக்கான விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து ரைட்டிங்கில் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் இன்னொரு விஷயம்னா, இந்த எபிசோடில் வந்து இரவு காட்சிகள்லாம் இருக்கும்ல, நைட்டு சினிமாட்டோகிராஃபி, அந்த செட்டப்பு, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா எடுத்திருப்பாங்க இந்த எபிசோடில். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக 9 என்னோடய ரேட்டிங். அண்டு இந்த வீடியோ பிடிச்சி ஓகே ஃபாலோஅப்பாக அடுத்தடுத்த எபிசோடு பார்த்துட்டு பாருங்கள். நான் ஏன் இது இங்கே சொல்கிறேன்னு தெரில. ஸோ ஓகே, பாய். ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். டைம் வந்து 12:33. அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எபிசோடு 9 செவரன்ஸ் சீசன் 2 உடைய ஒப்பீனியன் தான். அண்டு இந்த எபிசோடும் நல்லா இருந்தது. அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, மார்க் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த கோல்டு ஹார்பர் ஃபைல்ஸ் வந்து கம்ப்ளீஷன் பண்ணணும். ஆனால் அது கம்ப்ளீஷன் பண்ணாமல் அவர் வெளியிலே இருந்துருவார். அண்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா, டிவோன் இருக்காங்களே, அவருடைய சிஸ்டர், அவங்க வந்து அவங்க பேர் என்ன, கோபலை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கோபல், மார்க் அண்ட் டிவோன் அவங்களுடைய கான்வர்சேஷன் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு மார்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, என்ன நடக்குது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஐடியாவும் இல்லை. டிவோனுக்கும் இல்லை. ஸோ ஒரே ஒரு நாலேஜபிள் பர்சன் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க தான் கோபல். அண்ட் கோபல் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூமன் மேலே நிறைய வெறுப்பு இருக்குது. ஸோ அது முழுமையான காரணம் ஒன்றும் தெரில. பட் நம்மளுக்கு ஒரு சில ஹிண்ட்லாம் இருக்குது. அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருந்துருக்கலாம், பட் பரவாயில்ல. ஸோ மார்க், டிவன் அண்ட் கோபல் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணி பேசுவாங்க. மார்க்குக்கு வந்து ஒரு சில விஷயம் ரிவீல் ஆகும். இதான் என்னென்னா, இந்த கோல்டு ஹார்பர் பண்ணி முடித்தான்னா ஜெம்மா வந்து இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகிடும். ஸோ அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான சீன் வந்து பார்த்திங்கன்னா, மில்ச்சிக்கும் அவருடைய அப்பர் பாஸ் கூட ஒரு ட்ரம்மாடா அவர் பேர், அவர் கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் சீன் வரும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மில்ச்சிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சரியான பதிலடி ஒன்று கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு அந்த சீன் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு மில்ச்சிக் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பர் பாஸை பார்த்து இவ்வளோ நாளாக நம்ம பார்த்திங்கன்னா பயந்து தான் பார்த்துருப்போம். அதாவது அவர் பயந்து தான் இருந்திருப்பார்.
ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெத்தியடி கொடுக்குற மாதிரி ஒரு நிறைய பதிலெலாம் சொல்லியிருப்பார் மில்ச்சிக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அந்த அப்பர் பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வார்த்தைகள், ரொம்ப இன்டலெக்சுவலான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு அஃபென்சிவாக எடுத்துப்பாங்க. அண்டு மில்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வச்சு தானே நீ அடிக்கிற, என்னை இறக்குற, இது வச்சே நான் ஒன்று அடிக்கிறேன், அந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். அது நல்லா இருந்தது. ஸோ அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மில்ச்சிக்குடைய கேரக்டரைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்க் அண்டு இர்விங், இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்வர்சேஷன் அண்டு பர்க் வந்து அவர் என்ன வேலை பார்த்தாரு அந்த லூமனில் அந்த ரிவீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் இர்விங்கை வந்து வேற ஒரு ஊருக்கு அனுப்புகிற வேலை பார்ப்பார், வெளியே அனுப்ப பார்ப்பார். ஸோ ஊர் விட்டு ஆல்மோஸ்ட்டு எல்லாருமே குட் பை சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் ஆல்மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து குட் பை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஹியூயாங்கும் அவங்களுடைய டெப்யூட்டி மேனேஜரோ ஏதோ ஒரு வேலை ஒன்று பார்த்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் அவங்களோட டாஸ்க் முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் நல்லா இருந்ததுன்னு நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான். அண்டு இன்னி வரைக்கும் ஹியூயாங் யார், இது என்ன விஷயம், இது நமக்கு இன்னும் கிளியராக தெரியல. அண்டு இன்னி வரைக்கும் நிறையா கேரக்டர் வந்து அவர் ரொம்ப கிளியராகவும் இல்லை, ஃபுல் டீட்டெயில்டாக நம்மளுக்கு தெரியல. அதே சமயத்தில் டயலனும் அவரோட ஒய்ஃபோடைய கான்வர்சேஷன் சீன் நல்லா இருந்துச்சு. அவருடைய டயலனுடைய இன்னியும் நல்லா இருந்துச்சு, அவருடைய அவுட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ டயலனுடைய 2 கேரக்டருக்குடைய கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. டயலனுடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட்டாக இருப்பார். அவரோட அவுட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் ரூடு, ரொம்ப ரோகான ஒரு பிஹேவியர் மாதிரி இருக்கும். ஒரு மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ இதான் கைஸ். ஸோ இந்த எபிசோடு வந்து நல்லா இருந்துச்சு. அண்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய ட்விஸ்ட்டு ஏதாச்சும் வரும்னு நினச்சேன், பட் அது மாதிரி வரல. பட் இப்போ நல்லா இருந்துச்சு. ஸோ இதான். அண்டு இந்த எபிசோடோடைய என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.7 சொல்லுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலர் கிரேடிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த எல்டிங்கில் வந்து கோபல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பின்னாடி வந்து ஒரு கோல்டன் ஃபயர் ஒன்று எரியும், அப்படியே ஒரு மாதிரி மறைச்சிட்டு நிற்பாங்க. அண்ட் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபயராகவே அவங்களே ஒரு ஃபயராக இருப்பாங்க. இது ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ மார்க் மூலமாக செட்டில் டவுன் பண்ண போகிறாங்களான்னு எனக்கு தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ எபிசோட் 9 வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த எபிசோடு 19 டைட்டில் பேர் தி ஆஃப்டர் ஹவர்ஸ். இது டைரக்ட் பண்ணது யாருன்னா யூட்டா பிரிஸ்விட்ஸ். இதை ரைட் பண்ணது யாருன்னா டான் எரிக்சன். ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம்னா இர்விங் இனிமேட்டுக்கு வருவாரா இல்லையா, இல்லை லேட் ஆகுமா, சரியாக தெரியல. ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ளோஸ்அப் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிமோகிராஃபி ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான். அண்டு உங்களுக்கு இந்த அப்புறம் லைட்னிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோதான். ஓகே. அண்டு நாளைக்கு வந்து இன்றைக்கி May 1 ஹாப்பி லேபர் டே ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டி. ஸோ எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள். நாளைக்கு May 2, நாளைக்கு வந்து சீசன் ஃபினாலே பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். ஸோ அதான் ஃபாலோப்பாக வரும். ஓகே, பை. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சீசன் ஃபினாலே ஆஃப் செவரன்ஸ் சீசன் 2 எபிசோட் 10. இந்த எபிசோடோடைய டைட்டில் பேர் கோல்டு ஹார்பர். ஸோ இது பற்றி தான் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட்டு 3 எபிசோடை நம்ம அந்த கோல்டு ஹார்பர் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் ஃபைனலாக அந்த எபிசோடுக்கே நம்ம வந்துட்டோம். ஓகேவா?
அண்டு இந்த எபிசோடு வந்து நல்லாவே இருந்துச்சு. அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அண்டு நிறைய ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருந்தாங்க காட்சிகள் அமைப்புகள்லாம். ஃபார் எக்ஸாம்பிள்லாம் வந்து சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ரெகுலராக பார்க்குறத விட. பட் ஓவராலாக நல்லாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கு. அண்டு பட் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், நிறைய விஷயம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணலை, நிறைய விஷயம் கம்ப்ளீட்டாக பண்ணல, அப்படியே ஒரு கிளிஃப் ஹேங்கரில் அப்படியே விட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளமோடு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான். அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோடைய அவுட்டியும் அவருடைய இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். மார்க்கோட அவுட்டிக்கும் அவருடைய இன்னிக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேபின்குள்ளே உட்காந்துட்டு அவர் பேசுவார். மார்க்கோடைய அவுட்டி வந்து கேபின்குள்ளே உட்காந்து பேசுவார். மார்க்கோடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா மார்க்குடைய அவுட்டி வந்து கேபின்குள்ளே தான் பேசுவார். கரெக்டாக தான் சொல்கிறேன். மார்க்குடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா கேபின்குள்ளே உட்காந்து பேசுவார். அவருடைய அவுட்டி தான் வெளியில் போய் கேபினுக்கு வெளியில் போய் பேசுவார். ஓகேவா? ஸோ 2 பேருமே பேசுவாங்க. மார்க்குடைய இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வேறு ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிடுவார். ஓகேவா? மார்க்குடைய அவுட்டியும் வேறு ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகிருக்கும். அண்ட் 2 பேருக்கும் ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட் வரும். இவர் கேமரா ரெக்கார்டரில் பேசி மார்க்குடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரெக்கார்டரில் பேசுவார். ஆனால் அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களும் இருக்காங்களே, ஹெல்லி இருக்காங்களே, அவங்கள நோக்கி இருக்கும். ஆனால் மார்க்குடைய அவுட்டியோடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மாவை நோக்கி இருக்கும். அண்ட் மார்க்குடைய அவுட்டி தான் ரியலான ஹியூமன். பட் அதே சமயத்தில் மார்க்குடைய இன்னி வந்து அவருக்கு கிடச்சிருக்க லைஃப், அவருடைய நண்பர்களை யாரும் விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வராது. லைக் டயலன், ஹெல்லி, ஈர்விங், அப்புறம் மற்றவங்களாம் இருப்பாங்களே, அவங்களாம் அவருக்கு மனசே வராது. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்குடைய இன்னி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபிலாசபிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரேஞ்சுக்கு போயிடுவார். ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் கன்சர்வேட்டிவாக போயிடுவார். அண்டு மார்க்குடைய அவுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெபல்லியன் மாதிரி இருப்பார். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அது நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைனலாக கோபல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து என்ன விஷயம், என்ன நடக்குது, அண்டு நீ வந்து ஜெம்மாவை சேவ் பண்ணி ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த சீனுடைய சினிமோட்டோகிராஃபி. அந்த மார்க் வந்து டோருக்கு பக்கத்தில் நின்று அவர் வெளியில் எட்டி பார்ப்பார். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. 2 கேரக்டருக்குள்ளே நடக்கிற கிளாஷஸும் ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கும் ஹெல்லியும் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனும் நல்லாயிருக்கும். மார்க்கும் ஹெல்லியும் அந்த லூமன் ஆஃபீஸில் மீட் பண்ணுவாங்க. அண்டு மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த லூமன் ப்ராஜெக்டை 100% கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அவர் கம்ப்ளீட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வருவாங்க, அந்த மில்ச்சிக்கு வருவார். அண்டு மில்ச்சிக்கும் அந்த ரோபோட் ஈகனும் இருக்கும். அது ரெண்டு மில்ச்சிக்கும் ரோபோட் ஈகனும் கான்வர்சேஷன் சீன் நல்லாயிருக்கும். அண்டு மார்க்கும் ஹெல்லிக்கு உடைய கான்வர்சேஷன் சீனும் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது 2 நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஈகனுடைய பொம்மை வந்த பிறகு கலர் கிரேடிங்லாம் மாறிட்டே இருக்கும். ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் மாறும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஒரு பேண்டு மாஸ்டர் வருவார். அந்த பேண்டு மாஸ்டர் வந்து இது பண்ணிகிட்ருப்பார். அவர் பேசுவார். அவர் பாட்டுக்கு மியூசிக் வாசிச்சிட்ருப்பாங்க, ஒரு ட்ரூப்ஸ் மாதிரி. அண்ட் அவங்களும் செவரன்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டயலனுக்கு வந்து அவருடைய அவுட்டி வந்து ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பிச்சிருப்பார். அந்த லெட்ரு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரீடிங், அந்த அவுட்டியுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து என்னென்னா,
நீ என்னுடைய பெஸ்ட்டாக இருக்க, ரொம்ப அருமையாக இருக்க, பொறாமையாக இருக்குது, நீ கொஞ்சம் அப்படியே இரு, நீ எங்கேயும் போகாத, கூடயே இரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்க்ஷேக் வந்து அது ஒரு பக்கம் சீன் ஒன்று போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஜெம்மாவுக்கு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று நடக்கும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்குக்கும் இந்த ட்ரம்மோட அவனுக்கும் சண்டை வரும். அந்த சீனும் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஷ் வரும். அதுக்கப்புறம் ஜெம்மாவும் மார்க்கும் எஸ்கேப் ஆகி போவாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. ஜெம்மாவுடைய என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, அவங்க மார்க்கோட போகிறாங்களா, இல்லை திணற போகிறாங்களா, இல்லை பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூமனோடைய ஓனர்கிட்டே போயிடுவாங்களா. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த சீனுக்கெலாம் ரெட் கலர் இது இருக்கும். அண்டு இதுதான். ஸோ இதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜெம்மாவை டோருக்கு வெளியில் தள்ளி விட்டு அவர் வந்து அந்த ஆஃபீஸ்லேயே இருப்பார். ஸோ இதுதான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹால்வே ரன்னிங் காமிப்பாங்க. இப்போ ரொம்ப நேரம் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அண்டு இதுதான் ஓகே, அப்படியே முடிச்சிருவாங்க. எனக்கு இந்த டான்ஸ் ஒன்று ஆடினாங்கள, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் டயலான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணுவார், அதுவும் நல்லா இருந்தது. நல்லது ஃப்ரிட்ஜெல்லாம் தள்ளி விடுவார். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஒன்று நடக்கும். அது வந்து என்னென்னா, இந்த இந்த விஷயம்லாம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வந்து ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மார்க்கும் ஹெல்லியும் ஓடி போயிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த சாங் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த சாங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஸோ இதுதான். அண்டு கலர் கிரேடிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்டு ஒவ்வொரு காட்சிக்கும் நம்மளுக்கு வந்து சீன் ட்ரான்சிஷன் வந்து கலர் கிரேடிங் மூலமாக நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான். நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் இன்னும் நிறைய இருக்குது. அண்டு அப்படியே கிளிஃப் ஹேங்கரில் அங்கங்கே விட்டுருக்காங்க. அண்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த சீசன் வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த சீசனில் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த எபிசோடுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5. அண்டு ஸோ இதான். ஸோ 8.5 இந்த எபிசோடோடைய ரேட்டிங். நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ ஓகே. அண்டு இன்னும் நல்லா எடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்டு கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ராமாவோடு நிப்பாட்டிட்டாங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இது பண்ணலை. ஸோ அவ்வளோதான். நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோவா கிடையாது. ஸோ அதுதான் ப்ராப்ளம், மற்றபடி வரது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஓவராலாக இந்த சீசன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய விஷயம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, கம்ப்ளீட்டாக இல்லை. இது சீசன் 1லேயும் அப்படி தான் இருந்துச்சு, சீசன் 2லேயும் அப்படி தான் இருந்துச்சு. அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, டைலாக்லாம் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்டு சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான். அண்டு கலர் கிரேடிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ இதுதான். ஆனால் அண்டு நிறைய ஐடியாஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது ஒன்று நான் கவனித்தேன் நான். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோன்னு ஒரு சீரீஸ் இல்லைன்னா அது இந்த பேட்டர்னில் தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும், இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேட்டர்ன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணி வேறு ஒரு சில பேட்டர்னில் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாராட்ட வேண்டியது. அண்டு எஸ்பெஷலி மார்க் வந்து இன்னியும் அவுட்டிக்குள்ள கான்வர்சேஷன் அதெல்லாம் ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதான் கைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சீரீஸில் வந்து காஸ்ட்யூம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து புக்கு ஒன்று எழுதிட்டு இருந்தார். அவர் கதைலாம் என்ன ஆச்சு எல்லாம் தெரில. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த எபிசோடு பேர் வந்து கோல்டு ஹார்பர். இதை டைரக்ட் பண்ணது யாருன்னா பென் ஸ்டில்லர், ரைட் பண்ணது யாருன்னா டான் எரிக்சன், அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. இது வந்து 1 hour 15 minutes 16 minutes அந்த அவ்வளோ ரன்னிங் டைம். அண்டு அவ்வளோ பெரிய ரன்னிங் டைம்.
அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டில் ஸ்டன்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணிடுறேன் ஓவராலாக எப்படி இருக்குன்னு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ரியல் டைமில் கேரக்டர் நவுந்து நடக்கிறது அதெல்லாம் ஓகே, நடக்கிறது அவங்க மூமெண்ட்டு அதெல்லாம் ஓகே. பட் நிறைய இடத்துல ஸ்லோ மோஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்க நடக்கிறதே ஒரு 0.9 செகண்டு கம்மி பண்ணியிருக்காங்க ஸ்லோ மோஷனில். ஸோ இது வந்து நிறையாவே எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். அண்டு இந்த கட் ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும்ல, இந்த க்ளோஸ்அப்பில் பெண்ணை காமிக்கிறது இது காமிக்கிறது இதெல்லாம் ஓகே. அண்டு பட் இதெல்லாம் ரொம்ப காமிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ அன்னெசரியாக ஒரு சில இடத்துல காமிச்சிருக்காங்களோ எனக்கு தோணுது. அது இப்படி தான் காமிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, பட்டு எனக்கு தோணுது, அவ்வளோதான். மற்றபடி வரதும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் சாய்ஸ் ப்ளே பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சவுண்ட் டிசைனிங்லாம் பயங்கர அக்யூரேட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இந்த ஹோல் சீசனும் பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்னால தான் ரொம்ப கம்ப்ளீட்டாக நம்மளால் வாட்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒன்று. அண்டு நிறைய கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ இது ஒன்று. ஸோ அவ்வளோதான். அண்டு ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்ச்சிக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்டு ஸோ இதான் கைஸ், இதான். அண்டு இன்னொரு விஷயம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம்மில் வந்து ஒரு விஷயம் தெரியும் நம்மளுக்கு, அந்த ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ ஆபத்தானதில்லை. அந்த ஃபாரஸ்ட்டு இருக்கும், அதுக்குள் தாண்டி போக முடியாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ட்ராகிங் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த லூமன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய த்ரெட்டாகவே தெரியல. ஓகேவா? லூமன் வந்து எனக்கு பெரிய த்ரெட்டாகவே தெரியல. மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூமனோட ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுவே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. என்னுடைய ஓன் லைஃபுக்கு அந்த ஆஃபீஸே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது வந்து நான் எப்படி த்ரெட்டாக பார்க்க முடியும், எனக்கு அது புரியல. ஸோ இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்டு அதுக்கப்புறம் ஸோ இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எனக்கு தோணுது. அண்டு நிறைய இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஜாதி வெறி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அண்டு அவுட்டோர்லாம் அண்டு பட் இது வந்து ஆஃபீஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய த்ரெட்னிங்காக இல்லை எனக்கு. ஸோ இது ஒன்று. அண்டு ஸோ இதான். அண்ட் நிறைய பேர் வந்து எப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல. அதுமாரி ஃப்ரம்மு கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து மான்ஸ்டரு அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஃப்ரம்மில் அந்த ட்ராப்பில் மாட்டிப்பாங்களே அந்த லைஃப் கூட எனக்கு போதும். அதுவே நான் போதுன்றேன். அப்போது இது என்னன்னு சொல்லுவேன், செவரன்ஸு. ஸோ இதுதான் விஷயம். ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்காட் அவர் தான் மெயினான ப்ரோட்டாகனிஸ்ட் மார்க்கியஸ். ஸோ அவருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எபிசோடு ஆரம்பித்து 1லேருந்து 10 வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கன்சிஸ்டன்சியாக மாறிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி இது வந்து நம்ம அந்த கோபால் இருக்காங்களே அவங்களுக்கும் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு நான் வரேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைலன் ஜார்ஜ் அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது சாச் ஜெரி. டைலன் ஜார்ஜோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு வந்து நிறைய நகைச்சுவை வருது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ எனக்கு தோணுது. ஸோ இதுதான். அண்டு அவர் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் உள்ள கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க இந்த சீசனில். வீட்டில் வந்து ரொம்ப ரூடாக இருப்பார். ஒய்ஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக
இருக்கணும்னு ஆசை. ஆனால் அவரால் இருக்க முடியாது. ஆனால் ஆஃபீஸில் வந்து அவர் ஒய்ஃப் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அது வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். அதெல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் ஹெல்லி ஆர் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி ஸ்டன்னிங். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான பெர்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா செவரன்ஸில் ஹெல்லி ஆர். அவங்க வில்லியாவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்டு அதாவது அவுட்டி வந்து வில்லி, அதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இன்னி வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு ரெபல்லியன், அதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஓகேவா. அதுக்கப்புறம் சேத்து மில்ச்சிக், இவர் விட்டு அவர் யாருமே, அவருக்கு சிவியர்டு ஃப்ளோர் மேனேஜர், இவர் விட்டு அவர் யாருமே நல்லா பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பார். அவர் மூஞ்சி கோபம் வருது, ஸ்மைல் வாங்குறது, ஸ்மைல் பண்ணுறது, மொக்க வாங்குறது, திமிராக மற்றவங்கிட்ட பேசுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தரிட்டிவாக இருக்கிறது. இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார். இவருக்கு செவரன்ஸ் பண்ணாமலே நிறைய டிஃப்ரெண்ட்டான பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ அதுவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென் டூலாக், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஓகே. சேத்து மில்ச்சிக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேமல் டில்மேன் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லி ஆர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட் லோவர் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அண்டு ஓகே ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து டெவோன் ஸ்காட், அந்த கேரக்டர் வந்து ஜென் டூலாக். இவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைட்டிங்லாம் கொஞ்சம் ஹரிடாக ஏதோ பண்ணியிருக்காங்க. இவங்க ஏதோ இன்னொரு கேரக்டரும் இவங்களை வச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒர்க்கு தான் ஆகுது. ஸோ இதான் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மிஸ் கேசி, இவங்க பயங்கர டெரராக இருக்காங்க, செம்ம டெரராக இருக்காங்க. அண்டு இவங்களோட கேரக்டரோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஒவ்வொரு ஸ்பீடில் ஹெவியாக காமிச்சிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் ஆத்தர் இருக்கார்ல, அவர் வந்து அப்படியே விட்டாங்க அந்த ரிக் அண்ட் ஹேல. அது வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் சேர்னஸ் அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. அப்புறம் கேசி வந்து பார்த்திங்கன்னா டிச்சன் லேச்மேன். ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டானது இர்விங் வீலஃப், ஜான் டூர்டூரோ. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட்டாக ஒரு இவர் பண்ண சீனில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இவர் போன பிறகு தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குமா, ரொம்ப மொக்க இல்லை, பட்டு கொஞ்சம் இந்த செவரன்ஸோடைய டச் இல்லாமல் வேறு எதுவும் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இவர் இருக்கும்போது அந்த செவரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு ஒன்று போவாங்கள்ல செவரன்ஸில், அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இர்விங்கு இவங்கெல்லாம் போவாங்க மவுண்டனில். அது ஏன் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்கன்னு தெரில. ஸோ அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பேர்ட் குட்மேன், அந்த கேரக்டர் வந்து கிறிஸ்டோஃபர் வால்கன். ஹீ இஸ் லைக் அ born actor. ஸோ அமேசிங். ஸோ இவர் ஆக்சுவலி ரொம்ப பாப்புலரான பர்சன் தான். அண்டு ரொம்ப பாப்புலரான பர்சன் தான். நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காரு. அண்டு இப்போ ரீசெண்டாக அந்த டியூனுன்ற படம் இருக்குல்ல, அதுலேயும் அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது ஓகேவா. ஸோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மிஸ் கேசி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் கேசி பற்றின ஒரு ஒப்பீனியன் சொன்னால, அது வந்து ஆக்சுவலாக இவங்கள பற்றி, மிஸ் கோபல் பற்றி, ஹார்மனி கோபல் இருக்காங்களா அவங்கள பற்றி. அவங்க அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது பெட்ரிஷியா ஆர்க்யூட். அவங்களோட கேரக்டர் தான் ரொம்ப ஹரிடாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் ரொம்ப ஹரிடாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து ஆனாலும் அவங்க நல்லா நடித்ததுனால ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் மிஸ் கேசி டிச்சன் லேச்மேன், அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா
மிஸ்காசி வந்து பார்த்திங்கன்னா டிச்சன் லாச்மேன் அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்கிறது எப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா கேரக்டர் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி வெளியில் காமிக்கிறாங்கன்னா அது பர்சனாலிட்டி 1 நினச்சிப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி 10 காமிக்கிறாங்க, அப்புறம் 11 காமிக்கிறாங்க, அப்புறம் 4 காமிக்கிறாங்க, அப்படியே ரொம்ப ஜம்பிள் ஆகி மாற்றி காமிக்கிறாங்க. அது ஒன்றும் தெரியல, ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. அண்டு அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபிள். ஸோ அவங்களோட பர்சனாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக டெலீட் பண்ணுறாருல, அது கூட லிங்க் ஆனது. ஸோ அதனால் அது வச்சு பண்ணாங்களான்னு தெரியல. அது வச்சு அவங்க கேரக்டர் ரைட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ப்ரில்லியண்ட்டான ரைட்டிங். அப்படி என்னன்னு தெரியாமல் எனக்கு மடக்காக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேரக்டர் வந்து சத்தியமாக என்கிட்ட உதவ வாங்குவான். ஸோ இதான் மேட்ரு. ஸோ இதாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈகன் வருவார்ல, ஹெல்லியோட அப்பா, அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய ஃப்ளாஸும் இருக்குது இதில். ஸோ அந்த மாதிரி தான் போகுது. அண்டு நிறைய இன்னோவேட்டிவாக நிறையா பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய ஒரு சில ஆரம்பத்தில் ஒரு சில விஷயம் காமிச்சாங்க, அதை தாண்டி நிறைய விஷயம் காமிக்கல, அவ்வளோதான். ஸோ இவங்களே ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்காங்க, அதுதான் விஷயம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே. அண்ட் மேபி ரைட்டர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றணும். அண்ட் டேரக்டர்ஸும் கொஞ்சம் வேறு ஒருத்தவங்கள போட்டால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி அப்கிரேட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா பாருங்கள். அண்டு கண்டிப்பாக பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஸோ ஸ்லோவாக போகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் ஸ்லோவாக போகும், அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை டேக் கேர், லவ் யூ ஆல் அண்ட் குட் ஈவினிங். அண்ட் இப்போ டைம் வந்து 5:08 அண்ட் குட் ஈவினிங். நம்ம மறுபடியும் பார்ப்போம். அண்டு ஸோ இதான். அண்டு ஸோ தட்ஸ் இட். பை. ஸோ இப்போ வந்து நான் செவரன்ஸ் வந்து லாங்கான சீரீஸ் பார்த்துருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் ஒன்று இருக்குது, அது ஒன்று பார்த்தாலும் பார்ப்பேன். ஸோ இது அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீரீஸ் ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்தாலும் பார்ப்பேன். ஸோ இதுதான். ஸோ 2-3 இது வச்சுருக்கேன். அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரியும் பார்க்கணும் நம்ம, அது நம்ம இன்னும் விட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுவும் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக பரவாயில்ல, நேற்று முன்னாடிலாம் ரொம்ப மோசம். ஸோ இதுதான், இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பென் ஸ்டில்லருக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன். அவர் ஒரு வின்டர் சைடில் ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்காரு. அண்ட் ஒரு மாதிரி அபண்டனான பிளேஸில், அது ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஓகே. அண்ட் ஒன்ஸ் அகெயின் குட் ஈவினிங். டைம் வந்து 5:09. பை.